சார் உங்களுக்காக தான் டிஜிபி சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, உள்ளே வாங்க. வரேன் சார். நீங்கள் மேலே போய் உட்காருங்க சார், டிஜிபி சார் வருவார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சரி சார், உங்கள் 2 பேரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். ஸ்டீவ் அப்புறம் ராக்கி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ பிரிஞ்சிட்டாங்க. அதனால தான் நீங்கள் இந்த கேஸ் எடுத்திருக்கீங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஸ்டீவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சான்சாவும் பக்கத்து ஊரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு 2 காரில் யாருன்னே தெரியாமல் கொஞ்சம் பேர் வந்தானுங்க. அவங்க ஸ்டீவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. Call me Brando, Tommy guns and Lambos, off-road in the bando, profit is the plan though. Catch me seated in the land of opportunity, I grab 'em, take me off this handcuff. Peace is what I stand for, but we're calling this a standoff. Back in the day, வந்தவங்களுக்கு தெரியல, ஸ்டீவ் அங்கே தனியாக இல்லை. now we're walking on stages feeling alive. 10,000 packs, stadium back, throw it back up. 10,000 packs, this time for lights, camera, action. அதுக்கப்புறம் சான்சாவை அங்கேருந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. Stadium back, throw it back up. 10,000 packs, this time for lights, camera, action. That's a mighty fine switch up. 2 moves ahead, this is just and you're the bishop. சரிடா, நீ போய் பார்த்து பேசிட்டு வா. போ, நான் வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே, நீ கிளம்பு, காத்து வரட்டும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டீவ் திரும்பவும் சான்சாவை பார்க்குறதுக்காக வெரோனா பீச்சுக்கு போனான். அப்போ அங்கே இன்னொருத்தர் இருந்ததை அவங்க யாருமே கவனிக்கலை. டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? சாரி சார், அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. பட் ஸ்டீவ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஹலோ, நம்ம ஆளுங்களாம் பீச்சுக்கு அனுப்பி அங்கே சிசிடிவி எல்லாம் செக் பண்ண சொல்லுங்கள். நாங்களாம் வந்துட்டுருக்கோம். சார், எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன். பட் நோ யூஸ். ஒரே ஒரு ஷாப் தான் பேலன்ஸ். சார், நேற்று பிளாஸ்ட் நடந்த ஃபுட்டேஜை காட்டுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. சாரி, என் வேலைக்கு உல வச்சிடாதீங்க. கிளம்புங்க சார். சரி, ஓகே, கிளம்பலாம்.
யார் நீ இங்க போறேன்? ஆண்டனியை பார்க்கணும். ஓ அப்படியா, சரி வாங்க கூட்டிட்டு போறேன். ஆமா ஆண்டனி, எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அவர் கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓ அப்படியா, எனக்கு தெரியாம போச்சு. ச்சே. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்களா? மூடிட்டு போடா. ஆண்டனி, உங்களுக்காக பார்க்க ஒருத்தர் வச்சிருக்காரு தெரியுமா? எத்தனை தடவை சொல்றது, ஒழுங்கா பேசணும். எஸ்கேப்பு. சார், நான் அந்த ஸ்டீவை கொண்டுட்டேன். கன்ஃபார்மாக அவங்க செத்துருப்பாங்க சார். சரி, உனக்கு எப்படி அவன் லொகேஷன் தெரியும்? அவங்க லொக்கேஷன் எனக்கு ஜான் தான் சொன்னான். ஜானா எப்படி உயிரோட இருக்கான்? அன்றைக்கி அந்த ஆக்சிடெண்ட்டில் எல்லோரும் செத்துட்டாங்கன்னா அவங்க நினச்சாங்க. ஆனால் நான் சாகலை. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்ம ஒருத்தனை மட்டும்தான் கொண்டிருக்கோம். ஆனால் நம்ம ஆளுங்களை கொண்டது ராக்கி. அவனை கொல்லணும். சரி, நடக்க வேண்டியதை பாரு. இப்போ ஸ்டீவை கொலை பண்ண வந்தவங்க அவங்க ஆளுங்களை கொன்னதுக்காக ராக்கியையும் கொலை பண்ணுறதுக்கு ரெடியானாங்க. ஓ, என்னடா பண்ணுறீங்க? சீக்கிரம் வாங்கடா. டைகர் கா நடக்கிற கொடுமை கடக்கிற தலைவரை படிக்கிற தமிழ் இருக்குது பொதுவரை எதுக்கு நடக்கிற பழக்கம் எனக்கு இந்த போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உன்னை உரைக்கும் கட்டாயம் பண்ணி திரட்டும் இடங்கள் இல்லாதிருக்கும் நடைகள் கண்ணா இருக்கும் இதுவரை கொஞ்சம் சும்மா கையுடியுமே கும்மா கொஞ்சம் சும்மா கையுடியுமே கும்மா நட்டோ கதறிடி நட்டோ சிந்து முதறிடி உள்ள வந்த பவரிடி அண்ணா யாரு? செத்துட்டேன்னு நினச்சியா? நான் இதை எதிர்பார்க்கல. ஏதாச்சும் சொன்னானா?
இல்லை சார், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஓ அப்படியா? அப்போ சரி, அவன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்ல? ஃபேமிலியா? ப்ளீஸ் அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்போ உண்மையை சொல்கிறான். உங்கள் 2 பேரையும் கொலை பண்ண சொல்லி ராக்கியோட பிஸ்னஸ் பார்ட்னர் ராபர்ட் தான் சொன்னான். அவன் தான் அந்த மிஷனை ஆண்டனிக்கும் கொடுத்தான். ராபர்ட்டோட ஏதோ பிக் ப்ராஜெக்ட்டுக்கு ராக்கி தடையாக இருக்கிறதுக்காக அவனை கொலை பண்ண சொன்னான். எனக்கு அவனை தெரியும். ராக்கி அவனை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். அவன் மக்கள் முன்னாடி ஒரு பொலிட்டீஷியன், அண்டர் கிரவுண்டில் ஒரு பிளாக் மாஃபியா பாஸ். இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விஷயம் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. அது சரி, ராக்கி எங்க? ராக்கி அவர் ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்னு லாஸ் வெஞ்சராஸ் போகிறேன்னு சொன்னார். ஹலோ ராக்கி, கேட்குதா? நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. Rest in peace. கடைசியாக ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? 1 second, I don't want to talk to you. L.E.O. Doss is a badass, he's gonna kick a sad ass. L.E.O. Doss is a badass, he's gonna kick a sad ass. L.E.O. Doss is a badass, he's gonna kick a sad ass. Rest in peace. இன்னும் அந்த ஸ்டீவ் உயிரோட தான் இருக்கான். முதல்ல இவனை முடிப்போம், அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். On another level, where you at? I'm a savage, I'm a beast, got blood in my teeth when I'm going for your name. Who am I? It don't really matter though if you about to die. You can run, you can fight, either way it's the same outcome when I ride. Last chance, you ready to tango, this your last dance. Get ready with ammo, get the squad ready, yo, it's about to get heavy. Yeah, I'm here to make you hurt. That's the only way I work. We gon' put them in the dirt. Ain't nobody save you. Yeah, I'm here to make you hurt. That's the only way I work. We gon' put them in the dirt. What? What? ஏன்டா இவ்வளோ லேட்டு? சரி விட்றா, அதான் வந்துட்டேன்ல. என்னாச்சுன்னு பார்ப்போம். Any last words? சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னா அவங்க 2 பேரும் இப்போவுமே ஒன்றா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ் படி நான் தேடிட்டு இருக்கேன். ஒருத்தன் கீழே தான் இவங்க 2 பேரும் வேலை செய்யணும். அப்போ சரி சார், பார்த்துக்கோங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்.
Now, say my name.